ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படங்களே பெரிய அளவுல வசூல் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி நெறைய படங்கள் இருக்கு. என்னென்ன படத்தோட வசூல பார்க்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துக்கலாம். ஸோ நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படிங்கிறத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. "காற்றே என் வாசல்" அப்படிங்கிற பாட்டு ரிதம் படத்துல இருந்து. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய நஃபீசா, முகமது நாசர், பரத்குமார், பாண்டியராஜ், சரவணா சரவணா இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு தமிழ் சினிமால ஒரு 1000 கோடி திரைப்படம் கூட இல்ல. கன்னட இண்டஸ்ட்ரியில கூட ஒரு 1000 கோடி திரைப்படம் இருக்கு. அதாவது வருஷத்துக்கு 1 ஹிட் 2 ஹிட் குடுக்கக்கூடிய கன்னட இண்டஸ்ட்ரியிலேயே அப்படிப்பட்ட ஒரு 1000 கோடி வசூல் திரைப்படம் இருக்கு. தெலுங்குல எக்கச்சக்கமா இருக்கு. ஹிந்தில நெறைய இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பெரிய இண்டஸ்ட்ரி லிஸ்ட்ல தமிழ் சினிமாவுக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் 1000 கோடி இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய குறை இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு டிபேட்டா எடுத்தா இந்த 1000 கோடிலாம் தேவையில்ல. நல்ல சினிமா மட்டும் போதும். இந்த 500 கோடி 1000 கோடிலாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் அது ஒரு டிபேட்டா பேசினாலுமே, இன்னொரு பக்கம் ஒரு படம் 1000 கோடி வசூல் பண்ணணும் தமிழ் சினிமால அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல ஒரு படம் 1000 கோடி வசூல் அப்படிங்கிறதுக்கு. வெறும் ஒரு பெரிய ஹீரோ மட்டும் நடிக்கிறதுனால 1000 கோடி வசூல் எடுத்துறாது. நிறைய எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் எது தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்களோட புரிதல் படி என்ன யாருது அதிகமா எந்த விஷயம் அதிகமா வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வசூல்களை போயிடலாம். F1 டே 19 இந்தியாவில் வந்து 1,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 19 நாள் டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் 86,76,00,000. ஸோ டோட்டலா 397.3 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3,410 கோடி இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க F1 திரைப்படம். அப்புறம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட டே 12 இந்தியாவில் வந்து இந்த படம் 2,19,00,000. டோட்டலா 93 கோடியே 90 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் 537.3 மில்லியன் US டாலர்ஸ் 4,610 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 180 மில்லியன் US டாலர்ஸ் ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சிருக்கு இந்த படம். அப்புறம் சூப்பர்மேன் இந்த படத்தோட டே 5 இந்தியாவில் 3,39,00,000. டோட்டலா இந்தியாவில் 38,49,00,000. 232.9 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து இதுவரையும் 5 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 2000 கோடி. அப்புறம் 28 இயர்ஸ் லேட்டர் அப்புறம் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த 2 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கிற ஹாலிவுட் படம் இந்தியாவில் வந்து 3,39,00,000 டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 138.8 மில்லியன் US டாலர்ஸ் 1,190 கோடி கிட்ட இந்த படம் வந்து இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட், அதாவது 520 கோடி கிட்ட. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படம் வந்து 30 கோடியே 86 லட்சம் இந்தியாவில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 563 மில்லியன் US டாலர்ஸ் 4,835 கோடி கிட்ட வருது. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஸோ 150 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இப்போ ஹிந்தி படங்கள், தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். மெட்ரோ இண்டினோ இந்த படத்தோட டே 12 இந்தியாவில் வந்து 1,92,00,000, உலகம் முழுக்க 2,10,00,000. டோட்டலா 48,73,00,000 இந்தியாலையும் 54,30,00,000 உலகம் முழுக்க ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. நேற்று என்னன்னு தெரியல, நார்த் சைடு ஹாலிடேவா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய படங்களுக்கு வசூல் அதிகமா இருக்கு. அதாவது திங்கக்கிழமையோட செவ்வாய்க்கிழமை கலெக்ஷன் அதிகமா இருக்கு. ஸோ மெட்ரோ இண்டினோவுமே அப்படிதான் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. மா திரைப்படம் டே 19 இந்தியாவில் 24 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம், 48 கோடியே 64 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 19 நாள்ல. சித்தாரே ஜமீன் பேர் இந்த படமுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. 26வது நாள் இந்தியாவில் 97 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 5 லட்சம். 194 கோடியே 60 லட்சம் இந்தியாலையும், 251 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மாலிக் இந்த படமே இன்க்ரீஸ் இருக்கு. மாலிக் டே 5 இந்தியாவில் 2 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 55 லட்சம். 20 கோடியே 87 லட்சம் இந்தியாலையும், 22 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க 60 கோடி பட்ஜெட். குபேரா இந்த படத்தோட 26வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 58 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம். ஸோ டோட்டலா 71 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 139 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. மார்கன் திரைப்படம் டே 19 தமிழ்நாட்டில் 5 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம். அதாவது 18வது நாள், அதாவது இந்த நேற்று திங்கட்கிழமைக்கும் நேற்று செவ்வாய்க்கிழமைக்குமே ஆந்திரா தெலுங்கானாவோட கலெக்ஷன் டபுள் மடங்கு இருக்கு மார்கன்.
ஸோ 8,44,00,000 தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 13,17,00,000. இதில் ஆந்திரா தெலுங்கானாலையுமே நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் ஃபீனிக்ஸ் திரைப்படத்தோட டே 12 தமிழ்நாட்டில் 28 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம். 3,15,00,000 தமிழ்நாட்டிலையும் 3,99,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 4 கோடி வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போயிடுச்சு இந்த படம். ஸோ நேற்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, என்ன மார்கனோட ஃபீனிக்ஸ் அதிகமா வாய்ப்பே இல்லைன்னு. ஒன்றும் இல்லை, நீங்க புக் மை ஷோல போய் பாருங்க ஃபீனிக்ஸ்க்கு எவ்வளோ ஷோஸ் இருக்கு, மார்கனுக்கு எவ்வளோ ஷோஸ் இருக்குன்னு. ஆக்சுவலா ஃபீனிக்ஸ்க்கு நல்ல ஆக்குபன்சி இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று செவ்வாய்க்கிழமை கூட ஒரு 33% கிட்ட இந்த படத்துக்கு ஆக்குபன்சி இருந்தது. ஸோ உண்மையிலே சூர்யா, விஜய் சேதுபதி இவர்களோட முதல் திரைப்படம் தியேட்டரிக்கலா ஒரு ஹிட்டான வெர்டிக்டை எடுத்திருக்கு. உண்மையிலே நல்ல விஷயம். அப்புறம் ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 5 லட்சம், உலகம் முழுக்க 6 லட்சம். 68 லட்சம் தமிழ்நாட்டிலையும், டோட்டலா 75 லட்சம் உலகம் முழுக்க, 4 கோடி பட்ஜெட். தேசிங்க ராஜா திரைப்படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 41 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம். 1,61,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,78,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படத்துக்குமே ஒரு லைட்டா ஒரு இன்க்ரீஸ் இருக்கு, ஒரு பெரிய டிராப் இல்ல, நல்ல விஷயம் தான். அப்புறம் பறந்து போ திரைப்படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17 லட்சம், உலகம் முழுக்க 19 லட்சம். 6,48,00,000 தமிழ்நாட்டிலேயே, உலகம் முழுக்க 7,11,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 12வது நாள். இந்த படமே நல்லா தான் தொடர்ந்து கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 3 BHK இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 26 லட்சம், உலகம் முழுக்க 33 லட்சம். ஸோ டோட்டலாக 9,67,00,000 தமிழ்நாட்டிலையும், 14,46,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து இந்த படமே நல்ல கலெக்ஷன். வசூல் ரீதியா 3 BHK, பறந்து போ, ஃபீனிக்ஸ் இந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்க படங்கள் ஏதாவது பக்கத்துல, அந்த வெற்றிக்கு பக்கத்துல இந்த தேசிங்க ராஜா 2, ஓஹோ இந்த பேபிலாம் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. மார்கன் ஆல்ரெடி ஹிட்டு, குபேரா ஆல்ரெடி ஹிட்டு, தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடத்துலயும் ஹிட்டு. அடுத்ததான் இன்னைக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தமிழ் படம் தான். ஆமாங்க, நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. 26 வருஷம் கடந்திருக்கு. சுயம்வரம் ஒரே நாள்ல வெறும் 24 மணி நேரத்துல எடுக்கப்பட்ட படம். நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஒரு சரியான ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பிரேக் பண்ணுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெக்கார்டு இந்த படம். இந்த ரெக்கார்டு மட்டும் தான் வச்சிருக்கு. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாவுமே இந்த படம் வசூல் ரீதியாவும் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 60 லட்சம். கிட்டத்தட்ட இந்த படம் 3,75,00,000 வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வசூல் ரீதியா வெற்றி. 2 கோடி கிட்ட ஷேர் சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சுயம்வரம். ஸோ இந்த படத்துல பாட்டுல இருந்து அந்த காமெடிலாம் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நாள்ல எடுக்கிறதுக்காக நிறைய டேரக்டர்ஸ் நிறைய அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அதுக்காக ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளீனா தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். அது என்னமோ ஒரு நாள்ல எடுத்த மாதிரியே இருக்காது. வழக்கமா எல்லா படமும் தான் இருக்கும். எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம், நானி அவர்களோட வி அப்படிங்கிற படம். இந்த படத்தை ஒரு நண்பர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவரோட ஃபாண்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த ஃபாண்ட்ல அது என்ன படம் கேட்கிறாருன்னே எனக்கு தெரியாது. நானியோட படம் தான் நானும் நினைச்சேன். அப்புறம் தான் அதுல ஒரு வி இருக்கிறத லேட்டரா தெரிஞ்சுது. ஸோ வி அப்படிங்கிற இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டா இல்ல, டைரக்ட் ஓடிடி. 2020ஆம் ஆண்டு அந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ரிலீஸ் ஆச்சு. பட்ஜெட் 25 கோடி. ஓடிடில அமேசான் பிரைம்ல இந்த படம் 35 கோடிக்கு போயிருக்கு. இது இல்லாம மற்ற ரைட்ஸ், சேட்டலைட்டு, ஆடியோ, டப்பிங் இந்த ரைட்ஸ்லாம் சேர்த்து 10.5 கோடி கிட்ட. ஸோ ஆக்சுவலா டேபிள் ப்ராஃபிட் இந்த படத்துக்கு 20 கோடியே 50 லட்சம் கிட்ட. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட தெரியல எப்படி லாபத்தை குவிச்சிருக்குமான்னு. ஸோ இந்த படம் ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த படம். ஸோ இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.